இளையராஜா போய் காலில் விழுந்தேன், அவர் ஆசீர்வாதம் வாங்கினார். கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போனேன் அப்படின்னாங்களே. ஏதோ ஒன்று வாங்கி தொலைச்சேன். இளையராஜா கிட்ட பெர்மிஷன் வாங்கினதுக்கு அக்ரிமெண்ட் இருக்கா? வனிதா விஜயகுமார் எப்போதுமே நிறைய பொய்களை பேசுவார். எத்தனை பொய்கள்லாம் அதுக்கு ஒரு தனி எபிசோடு வேணும். கதாநாயகனான ராபர்ட்டே ப்ரொமோஷனுக்கு வரல. இன்னொரு கதையும் சொல்றாங்க வனிதா விஜயகுமார். இன்னும் ஒரு படி மேல சொல்ல போனா விஜயகுமாரும் மஞ்சுளாவும் சோத்துக்கு இல்லாதவங்களாங்க. அங்கேதான் வளர்த்துக்கிறாங்களே. எப்படிங்க இளையராஜாவுக்கே ஒரு பையன் 2 பையலும் இருக்கானுங்க, ஒரு பொண்ணு இருந்துச்சு. எப்போ பைத்திய மாதிரி சொல்கிறவன் சொன்னால் கேட்குறவனுக்கு மதியம் எங்கெங்கே போச்சு? இப்போ என் பொண்ணும் என் மகனும் என் வீட்டில்னு வளருவாங்க. இல்லை நான் சோத்துக்கு இல்லாமல் போயிட்டு என்ன தானே என் மகனும் மகளும் வேறு இடத்துல போய் சாப்பிடுவாங்க. என்ன பொருடாது? பொய்க்கு எள்ளு கிடையாதா? இது எவ்வளோ பெரிய அசிங்கமான அருவறுப்பான வார்த்தை. வீணாக வம்பு பண்ணிகிட்டு இருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த நடிகர், மூத்த பத்திரிகையாளர் திரு பைலோன் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சமீபத்தில் ரிலீஸ் ஆன வனிதா விஜயகுமாரோட படம் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தில் இளையராஜா சாங்கை எடுத்து பயன்படுத்தியிருப்பாங்க. அதற்கு காப்பிரைட்ஸ் கேட்டு இன்னைக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு இளையராஜா அவர்கள். ஆனால் உங்கள் தரப்பு என்னென்னா, நான் போய் பர்மிஷனை கேட்டேங்க, கொடுத்துட்டாரு, ஆனால் இன்னைக்கு வேணும்னு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி உங்களுடைய பிரச்சனை எழுப்பியிருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? வனிதா விஜயகுமார் எப்போதுமே நிறைய பொய்களை பேசுவார். அவங்க ஃபேமிலி மேட்டரில் கூட நிறைய பொய்களை அவுத்து விடுவார். திருமண மேட்டர்லையும் பொய்களை அவுத்து விடுவார். எத்தனை பொய்கள்லாம் அதுக்கு ஒரு தனி எபிசோடு வேணும். ராபர்ட்னு ஒருத்தர் கல்யாணம் பண்ணாங்க. அவன் ஏற்கனவே கல்யாணம் பண்ணுவேன். அவன் எனக்கு வீடியோவுக்கு உதவி பண்ண வந்தான். நான் கல்யாணம் பண்ணிட்டேன். இன்னும் கிறிஸ்டின் முறைப்படி ஒரு கல்யாணம் பண்ணி அதை வீடியோ போட்டு அது ப்ரொமோஷன்னு சொல்லி எஸ்கேப் பண்ணாங்க. அதுமாரி ராபர்ட்டை போன படம் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் படம் எடுத்தாங்க. ராபர்ட்டை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த படத்து ப்ரொமோஷனுக்கெலாம் ராபர்ட் இப்படி தலையாட்டிகிட்டே இருந்தான், பூம்பு மாடு மாதிரியே. எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் ரிலீஸ் ஆன 2வது வாரத்துலேயே ராபர்ட் என்னை விட்டு பிரிஞ்சிட்டான் அப்படின்ட்டாங்க. இப்போ திடீர்னு என்னென்னா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கு அதே ராபர்ட்டை தவிர வேறு யாரும் நடிக்க மாட்டேன்ட்டாங்க. ராபர்ட்டை கூப்பிட்டாங்க. சரி, ராபர்ட்டும் சரி ரைட்டு நண்டி கடனுக்காக நடித்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சோ தெரில, ப்ரமோஷனுக்கு ராபர்ட் வரவே இல்லை. கதாநாயகனான ராபர்ட்டே ப்ரொமோஷனுக்கு வரல. அப்புறம் கடைசியாக கேட்டதுக்கு என்ன சொல்லிச்சுன்னா, அவனுக்கு எனக்கு வழக்கமான சண்டை தான், இது வழக்கமான சண்டை தான், ஆனால் ப்ரமோஷனுக்கு வரக்கூடாதுன்னு அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க. அவங்க வீட்டிலையும் என்ன பிடிக்கலை, அதனால் பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, அதை இப்போ சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறது வனிதாவுக்கு ஒன்றும் புதிது அல்ல. முதல்ல இதை நல்லா பகுத்து ஆராயணும். முதல்ல என்ன சொல்கிறாங்க, நான் எக்கோ மியூசிக்லேருந்து சோனி மியூசிக் வாங்கிட்டாங்க, சோனி மியூசிக்கில் நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? அல்லது நான் இளையராஜா போய் காலில் விழுந்தேன், அவர் ஆசீர்வாதம் வாங்கினார், கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போனேன் அப்படின்னாங்களே. ஏதோ ஒன்று வாங்கி தொலைச்சேன், அப்போ இளையராஜா பெர்மிஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுது. இளையராஜா கிட்ட பெர்மிஷன் வாங்கினதுக்கு அக்ரிமெண்ட் இருக்கா? இளையராஜா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரா? சோனி மியூசிக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த ஒப்பந்தம் இருக்கா? எதையும் காட்டலை. அது மட்டும் இல்லை, சோனி மியூசிக்கும் இளையராஜாவுக்குடைய கேஸ் போயிட்டுருக்கு. அப்போ சோனி மியூசிக்கை எப்படி வாங்க முடியும்? அதனால் இது குழப்பத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறாரு வனிதா விஜயகுமார். அதனால் அவர் பேசுகிறது எதையும் நம்ம உறுதியாக எடுத்துக்க முடியாது. எக்கோ மியூசிக்கோட என் குடும்பத்தில் உறவினர் தான் வச்சுருக்காரு. அதனால் இந்த குடும்ப பிரச்சனையில் தான் பேசுகிறாரு. எக்கோ மியூசிக் முழுக்க முழுக்க இளையராஜாவுடையது. அது என்ன சித்தப்பாவுடையது, நொத்தப்பாவுடையது, அதெல்லாம் தப்பு. எக்கோ மியூசிக்கே தொடங்கினது இளையராஜா தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதில் பார்ட்னராக நிறைய பேர் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதில் பெரிய மோசடி அடைஞ்சு கொஞ்சம் பேர் நிறைய ரூபாயை தூக்கிட்டு போயிட்டான் ஒருத்தன். அதெல்லாம் பழைய கதை, 30 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது. அதுக்கப்புறம் தான் தனியாக ரைட்ஸ் வாங்க ஆரம்பித்தார். அதில் அதுதான் சொல்கிறாங்களே, அந்த குடும்ப பகையை வச்சு தான் என்னை இப்படி பழி வாங்குறாரு. எந்த குடும்ப பகை? அந்த எக்கோ மியூசிக்கில் இருந்த குடும்ப எக்கோ மியூசிக்கில் அவங்க பெரிய பையனில் சித்தப்பன் இல்லை, அவன் யாரோ ஒருத்தன் அவன் கூட ஒரு படம் எடுத்தான், நல்ல ஞாபகம் இருக்குது. நடிகர் சங்கத்துக்கு அடுத்த கட்டடம் தான் அவர் ஆஃபீஸ். அவர் தான் எக்கோ மியூசிக்கு பினாமியாக இருந்தார். அது அவங்க சித்தப்பாங்கிறலாம் கிடையாது, அது ஜாதியே வேறு ஜாதி. இன்னொரு கதையும் சொல்கிறாங்க வனிதா விஜயகுமார். என்ன? என்னன்னா, நான் இளையராஜா வீட்டில் போய் வளர்ந்தேன்,
இன்னும் ஒரு படி மேல சொல்ல போனா ஏன்னா மருமகளா போறேன். விஜயகுமாரும் மஞ்சுளாவும் சோத்துக்கு இல்லாதவங்களாங்க. அங்கேதான் வளர்த்துங்கிறாங்களே. எப்படிங்க இளையராஜாவுக்கே ஒரு பையன் 2 பையலும் இருக்கானுங்க, ஒரு பொண்ணு இருந்துச்சு. எப்போ எப்போ எனக்கு தெரிஞ்சு இளையராஜா வீட்டில் அவங்க அந்த 3 பேரை தவிர, மகன் 2 மகன்களை தவிர வேறு யாரும் கிடையாதுங்க. ஒரே ஒரு சாமியார், பெண் சாமியார் இருந்தாங்க, அவங்களும் இறந்து போயிட்டாங்க. ஏன்னா நல்லா தெரியுமே இது எப்போ அங்கே இருந்துச்சு. ஏன் இங்கே தான் வளர்ந்தேன், உரிமையோட பேசுவாங்க. அதெல்லாம் மஞ்சுளாவுடைய மக, மஞ்சுளாவும் சம்பாதிக்கிறாங்க, விஜயகுமாரும் சம்பாதிக்கிறாங்க. விஜயகுமார் ரஜினியை வச்சே படம் எடுத்தது, சிவாஜி கணேசனை வச்சு படம் எடுத்தது. அப்படிப்பட்ட ஒரு இளையராஜா வீட்டில் போய் தான் மகளை இருக்க விடுவாரா? பைத்திய மாதிரி சொல்கிறவன் சொன்னால் கேட்குறவனுக்கு மதியம் எங்கெங்கே போச்சு? விஜயகுமார் மஞ்சுளா பொண்ணை வளர்க்குறதுக்கு என்ன இளையராஜா அவ்வளவு பெரிய கனதனவானா பரந்த மனப்பான் உள்ளவரா? இல்லையே. அவர் தன்னுடைய சொந்த தம்பி மகன்களையே பெரிய அளவுக்கு அன்பு காட்ட மாட்டார். அது வெங்கட் பிரபுவுக்கும் தெரியும், பிரேம்ஜிக்கும் தெரியும். பிரேம்ஜி கல்யாணத்துக்கு போனாரா? ஸோ அந்த பக்கம் இளையராஜாவை நீங்கள் பார்க்காதீங்க. அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, ஒரு கமர்ஷியல் மேன். அதில் எந்த சந்தேகம் இல்லை. அது கங்கைமரனுக்கே தெரியும். அவ்வளோ பெரிய கங்கைமரன் இளையராஜாவை பொன் போல பார்த்துக்கிட்டு இருந்தார், எனக்கு தெரியும். இல்லை சார், இப்போ வனிதா விஜயகுமார் சொல்லியிருக்காங்க சார், நான் வந்து இளையராஜா வீட்டில் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்களா சார்? இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன். இப்போ என் பொண்ணும் என் மகனும் என் வீட்டில்னு வளருவாங்க? இல்லை நான் சோத்துக்கு இல்லாமல் போயிட்டேன்னா தானே என் மகனும் மகளும் வேறு இடத்துல போய் சாப்பிடுவாங்க. இப்போ விஜயகுமார் சாதாரண இல்லை, நிறைய படங்கள் நடித்தவர். இந்த சிவாஜி கணேசனை வச்சு, ரஜினிகாந்தை வச்சு படம் எடுத்தவர். மஞ்சுளாவும் அப்படி தான், பெரிய நடிகை, நிறைய சொத்துக்களை உள்ளவங்க. விஜயகுமாருக்கும் மஞ்சுளாவுக்கும் பிறந்த வனிதா விஜயகுமார் இளையராஜா வீட்டில் வளரணும்னு என்ன அவசியம்? இல்லை இளையராஜா வனிதா விஜயகுமாருக்கு சோறு போடுவாரா? என்ன புருடா அது? பொய்க்கு எள்ளு கிடையாதா? இளையராஜா அவருடைய ஒய்ஃப் வந்து இளையராஜா வீட்டுல சொல்லுவாங்க, நான் கொண்டு வச்சுட்டு வருவேன். ஒரு கட்டத்துக்கு மேல மருமகளே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏங்க இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை சாமி. என்னுடைய சினிமா அனுபவத்தில் இளையராஜா வனிதா விஜயகுமாரை பார்த்து மருமகளன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை. இதுனா புதுசாக புருடாவாக இருக்குது. இளையராஜாவோட ஒரு பையன் கேட்டாரா, நீ வந்து என்ன லவ் பண்ணுறியா இல்லை எங்கள் அப்பாவை லவ் பண்ணி கேட்டாரா, இல்லை உங்கள் அப்பா தான் லவ் பண்ணுறேன் அப்படி எந்த மகனாவது கேட்பாங்க. நாங்கள் தன்னுடைய லவ்வராக இருக்கிற பட்சத்தில் அந்த பொண்ணுக்கிட்ட நீ என்னையே லவ் பண்ணுறியா, எங்கள் அப்பனை லவ் பண்ணுறீ யாராவது கேட்பாங்களா? இது எவ்வளோ பெரிய அசிங்கமான அருவறுப்பான வார்த்தை இல்லையா? ஒரு லெஜெண்டா, மிகப்பெரிய லெஜெண்டை வந்து சாதாரண விஷயமா கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா சொல்லுங்க அப்பா? அது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஜாமானா இருக்காரு இளையராஜா. ஏங்க அவரே கேஸ் போட்டிருக்காருங்க பிரீதா விஜயகுமார் மேலே, என்னுடைய அனுமதி இல்லாமல் என் பாட்டை பயன்படுத்தியிருக்காருன்னு. அதனுடைய வெளிப்பாடாக இருக்கும். பிரீதா விஜயகுமார் இளையராஜா மேலே உள்ள கோபத்தில் இப்படி எண்ணற்ற பொய்களை அவுத்து விடுறாருங்கிறத எனக்கு தெரியும். ஏன்னா இது வரைக்கும் எந்த பத்திரிகையிலையாவது இளையராஜா வீட்டில் வனிதா விஜயகுமார் வளர்ந்தான்னு எந்த பத்திரிகையிலாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை சொல்லுங்கள். ஆமாம். இல்லை, வனிதா விஜயகுமார் தெரியாதா? ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டை வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோமே, திரும்ப நம்மளுக்கு ரியாக்ட் தெரியாதான்னா? எத்தனை பேர் அதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு சொல்லுங்கள். யாரை கம்ப்ளைண்ட் பண்ணலை? வனிதா விஜயகுமார் அவன் பெற்றெடுத்த விஜயகுமாரை எவ்வளோ கேவலமாக பேசி, பெற்றெடுத்த நடிகை மஞ்சுளா அம்மாவை எவ்வளோ கேவலமாக பேசி எங்களுக்கு தெரியாதா? சும்மா இருங்க. ஆலப்பாக்கம் அந்த பங்களாவில் ரோட்டில் நின்றுட்டு லோலாயி மாதிரி கத்திச்சு அவங்க அப்பாவையும். அவங்க விஜயகுமார் தன்னுடைய மகள்னு எங்கள் வனிதா விஜயகுமாரை சொன்னதே இல்லை. என் மகன் இல்லைன்னு சொல்லிட்டாரு. உயிரோடு இருக்கும்போதே மஞ்சுளா அவள் என் மகன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. போதுமா? இது பத்திரிகையில் வந்த தகவல். இதே எதையும் சொல்லியிருக்காங்க வனிதா, நான் எங்கள் அப்பனே பார்த்தவ ஏமாத்துறான் தெரியுதா? எங்கள் அப்பனையும் எவ்வளோ தூரம் நான் கண்ணில் விரலை விட்டு ஆட்டினேன். அதை அவங்க அப்பையும் பொறுத்து விட்டார் விஜயகுமார். இளையராஜா ஏன் பொறுக்கணும்? பொறுமை காட்ட வேண்டிய தேவையில்லையே. இளையராஜா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன்னு சொன்னால் இளையராஜா வனிதா விஜயகுமாரில் மேலே கேஸ் போடுவாரா? சொல்லுங்க. அவர் எவ்வளோ பெரிய மனுஷன். இல்லை அதான் சொல்கிறாங்க சார். நான் போய் பர்மிஷன் ஆனதுக்கப்புறம் ஏன் கேஸ் போடணும்? பெர்மிஷன் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொடுத்தேன். கிஃப்ட் வாங்கி கொடுத்தலாம் வேற. ஆதார் இருக்கா? இளையராஜா எழுதி கொடுத்துருக்காரா உனக்கு உரிமை கொடுத்து? இல்லை சோனி மியூசிக் தான் எழுதி கொடுத்த ஒப்பந்தம் இருக்கா? சோனி மியூசிக் எழுதி கொடுத்த ஒப்பந்தம் செல்லாது.
இது பிரித்தா விஜயகுமாருக்கே தெரியும். வீணாக வம்பு பண்ணிகிட்டு இருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. யாரும் நம்ப மாட்டாங்க. விஜயகுமார்கிட்ட போய் சொன்னால் கூட அவள் லூஸு, அவள் பொய் பேசிக்கிட்டு இருப்பான்னு சொல்லிடுவார். எப்படி சார் வெளிப்படையாக சோசியல் மீடியாவில் வந்து ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணுது, இது ஆனால் நீங்கள் வேறு, நான் தான் பொய் பேசுகிற பொண்ணு எந்த லெவலுக்கும் போகும், அதை ஏன் வச்சிங்க. உண்மை பேசுகிற பொண்ணாக இருந்தால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இதுக்கு முன்னால் எத்தனை ஆதாரங்கள், எத்தனை நிகழ்வுகள் இல்லையா? சரி, இருந்தாலும் இவர் ஒரு லெஜெண்டு, அவர் வீட்டில் வளர்ந்துருக்கான்னு சொல்லுது. இது விட்டுட்டு போயிடலாமே, ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்காங்க, விட்டுட்டு போயிடலாம். ஒரே ஒரு பாட்டு தானே, என்ன விட்டுட்டு போகிறது, என்ன விட்டுட்டு போகிறது? அவரு எனக்கு ரைட்ஸ் வேணும், காப்பி ரைட்ஸ் என்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு சட்டப்படி. அவர் சொல்றதுல என்ன தப்புன்னு கேட்குறேன், சொல்லுங்க. தப்பு இல்ல சார், ஒரு மிகப்பெரிய பேனர் இருக்கு. அஜித் படத்துக்கு கேட்டாரு, ஓகே, அது பெரிய பட்ஜெட் படம், நல்லா சம்பாதிக்கிறாங்க, அந்த அந்த பாட்டை வச்சு நல்லா ஒரு இது போனுச்சு அப்படி சொல்லலாம். இது சாதாரண சின்ன பட்ஜெட் படம் தானே சார்? சின்ன பட்ஜெட் படம், பெரிய பட்ஜெட் படம்லாம் இங்கே இல்லை. கங்கைவரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கார்த்திக் ராஜாட்ட கேட்டேன், சித்தப்பா போய் சித்தப்பா அந்த பொண்ணு இவ்வளோ புழுகுன்னு நான் தெரியவே தெரியாது, நான் அதை சரியாக பார்த்தது கூட தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜாவது 3 பொண்ணு கல்யாணம் பண்ணார். யுவன் சங்கர் ராஜாவையாச்சும் ஒத்துக்கலாம், சரி பிரித்தா விஜயகுமார் மேல் விட்டாருன்னு. கார்த்திக் ராஜா மேலே போய் அப்படி ஒரு புகார் சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. அப்போ அந்த பொண்ணு யாரை சொல்லுது? வனிதா விஜயகுமார் கங்கை அமரனே இல்லைன்னு சொல்லிட்டார். இதுக்கு மேலே வரணும். கங்கை அமரன் வந்து இளையராஜா கூட பிறந்த தம்பி தானே? ஆமாம். கார்த்திக் ராஜாவுக்கும் யுவன் சங்கர் ராஜா சித்தப்பா தானே? அவர் சொல்கிறத நம்பணுமா வேண்டாமா? நானும் பவதாரணி ஒன்று, இதே சம்பவம் பவதாரணி நடந்தான்னு விட்டுருப்பாரா அப்படிலாம் கேட்குதுல்ல. பவதாரணி இறுதி அஞ்சலி செலுத்த கூட வனிதா விஜயகுமார் போனாங்களா இல்லையாங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. கண்டிப்பாக சார், மீண்டும் மற்றவனையோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.